அவளை சமாதானப்படுத்துறதுக்குள்ள எனக்கு பெரிய போராட்டம் ஆயிடுச்சு அண்ணி. நீயே அவங்கள தடுத்த? உனக்காக நாங்க 3 பேர் மட்டும் போராடினா போதுமா? உன் அக்காவும் அப்பப்ப பேசினாதான் நம்ம பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ணி, ஒரு நியாயமான விஷயத்துக்காக வந்து நின்னா பரவாயில்ல அண்ணி. நானே போய் சொல்லி நடிச்சிட்டு இருக்கேன். அது நாடகம்னு தெரியாம அக்கா இங்க வந்து சண்டை போடுறது கண்டிப்பா ரொம்ப தப்பாயிடும் அண்ணி. வீட்ல எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கோமேன்னு ஏற்கனவே நான் நிம்மதி இல்லாம தவிச்சிட்டு இருக்கேன். என் பொய்யால இப்ப நான் அனுபவிச்சிட்டு இருக்கிற வேதனையே போதும் அண்ணி. மேல மேல உறுத்தல் அதிகமாயிட்டே இருந்தா அப்புறம் என்னால தாங்கவே முடியாது அண்ணி. நீ சொல்றதும் சரிதான் ரஞ்சிதா. அவங்க வந்து சண்டை போடுறதுல ஒரு ரிஸ்க் இருக்கு. பிரச்சனை பெருசா வெடிச்சு இப்பவே டெஸ்ட் எடுக்கணும்னு திரும்ப அண்ணி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம நிலைமை கஷ்டமாயிடும். நீ அவங்கள தடுத்தது நல்ல விஷயம்தான். ஆனா அக்காவை ரொம்ப நாள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாது. திடீர்னு ஒரு நாள் சொல்லாம கொல்லாம கிளம்பி வந்துருவா. அவ உண்மை தெரிஞ்சாதான் அமைதியா இருப்பா அண்ணி. அதான் எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்லிடலான்னு நாளைக்கு அக்காவையும் கோயிலுக்கு வர சொல்லிருக்கேன். அருண் மாதிரியே தான் அண்ணி அக்காவும். எப்ப பார்த்தாலும் குழந்தைய பத்தியே பேசிட்டு இருக்கா. கர்ப்பமா இருக்கிறப்போ இதை செய்யாத அதை செய்யாத, இப்படி இரு அப்படி இருன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதெல்லாம் கேக்குறப்போ எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு அண்ணி. புரியுது ரஞ்சிதா. அருண் கிட்ட உண்மையை சொல்லியாச்சு. உன் அக்கா கிட்ட சொல்றதுக்கு என்ன? அவங்க உன்னை கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. நீ எடுத்த முடிவும் சரிதான் ரஞ்சிதா. அது சரி, நீ நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டல்ல? சொல்லிட்டேன் அண்ணி. நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் அக்கா கிட்ட நீ உண்மையை சொன்னதும் 3 பேருமா சேர்ந்து நல்லா வேண்டிப்போம். சீக்கிரமே குழந்தை உண்டாகணும்னு தொட்டில் கட்டு. உங்களை சேர வச்ச சாமி நிச்சயமா இதையும் நிறைவேற்றி வைப்பாரு. சொல்லு வேதா. அண்ணே, நீங்களும் அண்ணியும் பேசிட்டு போனதுக்கு அப்புறமா நான் திரும்பவும் வித்யா கிட்ட அவ கல்யாண விஷயமா பேசினேன். சரிம்மா. அவ விரும்புறவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொன்னேன். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவர் தள்ளி போடுறாரே தவிர இத பத்தி பேச வர மாதிரி தெரியலண்ணே.